Hi friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு பண்ண போகிறோம். அதுக்காண்டி நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை முட்டை எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இது தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். இது கருவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். வாங்க நம்ம உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து தாளிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது கூட கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்குறக்காண்டி தூள் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுக்கலாம். இப்போ நம்ம இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளியை சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது கூட நம்ம தனியாக அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டு நல்லா வதக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் பூண்டு, இஞ்சிலாம் சேர்த்து வச்சு அரைச்சிருக்கோம். அதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க, நல்லா வதங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்காச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தூள் பாருங்கள், நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது கூட முட்டையை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முட்டை எப்படி சேர்க்குறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருந்து பார்த்தீங்களா. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டோம். சிம்மில் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி தனியாக உடச்சி ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா முட்டை நல்லா இருக்கா என்னன்னு நம்ம தனியாக உடச்சி ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம உடச்சி ஊற்றிருக்கோம், முட்டை நல்லா இருக்குது. இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த முட்டையை குழம்புல சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி ஒரே இடத்துல ஊற்றிடுங்க. அதை கிண்ட வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே விட்டுருங்க. அடுத்தாப்பில் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ஊற்றிருக்க முட்டைக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே ஊற்றணும். அடுத்தாப்பில் கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நமக்கு தேவையான முட்டையை பக்கத்தில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதோடு சேர்த்து ஊற்றிடாதீங்க. அது மாதிரி இதை முட்டையை ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அதை கிண்ட வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், அதை சிம்மிலே வச்சு வேக வச்சுருங்க. முட்டை அழகாக ஒரே முட்டையாக வெந்துடும். கிண்டி விட்டிங்கன்னா முட்டை உடஞ்சி
கரைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து தனித்தனியாக கேப் விட்டு ஊற்றிக்கோங்க. வாங்க முட்டையை ஊற்றி நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து முட்டையெல்லாம் வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இதை வந்து கிண்டாதீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப விட்டிங்கன்னா உடஞ்சி வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நமக்கு உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றினோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து லேசாக அடியில் அப்படியே கிண்டி அப்படியே முட்டையை நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நமக்கு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒவ்வொரு முட்டையும் வந்து தனித்தனியாக அப்படியே லாட்டாக வெந்திருக்கும் பாருங்களேன். பார்த்தீங்களா? ஒவ்வொரு முட்டையும் வந்து தனித்தனியாக லாட்டாக வெந்திருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு முட்டையும் நம்ம நல்லா குழம்புல நல்லா தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. இது மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே வந்து மல்லி இலை தூவி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி இலை தூவி விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு சூப்பராக செஞ்சு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.